விஜய் அண்ணா என்று பெண்கள் கூட்டம் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் ஓட்டு போட மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த கிரௌட பார்த்தா, வெறித்தனமாக இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தால் அவர்கள் முதலில் சென்று வாக்களிப்பார்கள். அதிமுகவை பார்த்து திமுக கொஞ்சம் அச்சப்படுகிறதோ சார்? எப்படி பார்த்தாலும் 15% கீழே விஜய் வாங்க மாட்டார், அதற்கு மேலே தான் வாங்குவார் என்று சொல்லுகிறார். ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் முதலாக தேர்தலை சந்தித்த போது வாங்கிய சதவீதம் 8%. அதிலிருந்து 2 மடங்கு என்று சொன்னால் அது தேர்தல் களத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? விஜய் அவர்களுக்கு பர்சனலா நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் இது அவருடைய அரசியலுக்கான பாதிப்பை உண்டாக்குமா? காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சேர்ந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்கும். முதல்ல 41நாங்க, அப்புறம் 35க்கு இறங்கி வந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களால 30 கூட அச்சீவ் பண்ண முடியல. ஆகவே காங்கிரஸுக்கு ஏற்பட்டது இரக்கம் தான். சில தேர்தல்களை காங்கிரஸ் கட்சி சந்தித்த போது திமுக எந்த உதவிக்கரமும் நீட்டவில்லை என்று ராகுல் காந்தி அதிருப்தி அடைந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஸ்டாலின் விசஸ் ராகுல் காந்தி இவர்களுடைய இந்த மனக்கசப்பு முடிவுக்கு வருமா? சாதுரியமாக கூட்டணியை உருவாக்கியதில் வெற்றி கண்டிருப்பவர் திரு மு க ஸ்டாலின் தான். அதிமுக அதிலே கோட்டை விட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேரும் இப்படி வேட்பாளர்களை நிறுத்தினாலும் கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு பகுதியினர், கணிசமானவர்கள் விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நலம். காங்கிரஸ் திமுக ரொம்ப இழுபறியாகவே இருந்துச்சு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயலே தெரிஞ்சிச்சு அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப சுமூகமாக முடிஞ்சது அப்படிங்கிறது. இல்லை, என்னுடைய கேள்வி என்னென்னா சார், இந்த 3 சீட்டுக்காக தான் இந்த அளவுக்கு பிரச்சனை இழுபறியாக போயிட்டு இருந்ததா சார்? இல்லை, காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்தில் ஒரு கெத்து காட்டியது. நீங்கள் கூறியதைப் போல இந்த 3 தொகுதிகளை அதிகமாக பெறுவதற்கு இவ்வளவு வீராப்பு காட்டியிருக்க வேண்டியதில்லை. முதலில் எடுத்த இடத்திலேயே ஆட்சியில் பங்கு, அதை தவிர உள்ளாட்சி அமைப்புகளிலும் 25% இடங்கள் வேண்டும் என்கிற அளவுக்கு பேசியது. ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கையில் உறுதியாக இருப்பதாக திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். இது இப்படி ஒரு பக்கம் இருக்க, தாவேகாவை காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுகிற முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபடுகிறதோ என்கிற சந்தேகம் திமுகவுக்கு ஏற்பட்டது. திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் 2 முறை விஜய்க்கு ஆதரவாக பேட்டியளித்ததை திமுக தலைமை துளியும் ரசிக்கவில்லை. ஆகவே ஒரு கட்டத்தில் கிரீஷ் சோடங்கர் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது என்று திமுக தலைமை தெரிவித்தது. ஆகவே ரொம்ப கசப்புணர்வு அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவான நேரத்தில் திரு செல்வ பெருந்தகை, திருமதி கனிமொழி, திரு ப. சிதம்பரம் ஆகியோரெல்லாம் முயற்சி எடுத்த பிறகு திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் இந்த கருத்துக்கள், திமுக அதிருப்தியாக இருப்பது பற்றிய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கே.சி. வேணுகோபால் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளிடம் தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை கேட்டார். என்ன செய்யலாம், இந்த கூட்டணி விஷயத்தில் அதிக சீட்டு தரமாட்டார்கள், நாம் கேட்குற சீட்டு தரமாட்டாங்க. முதல்ல 41நாங்க, அப்புறம் 35க்கு இறங்கி வந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களால 30 கூட அச்சீவ் பண்ண முடியல. ஆகவே காங்கிரஸுக்கு ஏற்பட்டது இரக்கம்தான். ஆகவே அவர்களுடைய நிலைமை பரிதாபகமாக தான் முடிந்தது. வெறும் 3 சீட்டுக்காக இவ்வளோ மல்லாடி இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. எம்எல்ஏக்களிடம் கருத்து கேட்டபோது பெரும்பாலான எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்று தான் தெரிவித்தார்கள். அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு காரணம், திரு ப. சிதம்பரம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் பேசும்போது இந்தி கூட்டணியினுடைய மிக முக்கியமான உறுப்பு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. இன்றைக்கி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கூட யார் சாலிடாக நிற்கிறாங்கன்னா திமுக மட்டும்தான் நிற்குது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக அதிகமான எண்ணிக்கையில் அதனுடைய கூட்டணி நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. ஸோ அந்த உறுப்பினர்களின் ஆதரவை அது இழக்க வேண்டியிருக்கும். காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் தனித்து போராட வேண்டியிருக்கும். திமுகவுக்கு ஒவ்வொரு நேரமும் மோடி எதிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கூட்டணி தர்மத்திற்காக காங்கிரஸ் எழுப்புகிற பிரச்சனைகளில் எல்லாம் திமுக சேர்ந்து குரல் எழுப்புகிறது. காங்கிரஸ் வெளியே போனால் காங்கிரஸ் தனியாக கத்தட்டோன்னு விட்டுருவாங்க. அந்த பலவீனம் வேற. 2வது, ராகுல் காந்தியை தூக்கி பிடிப்பதற்கு இன்றைக்கு ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறார். மம்தா பானர்ஜி ராகுல் காந்தியை கைவிட்டு விட்டார். மம்தா பானர்ஜியினுடைய கட்சியினுடைய எம்பிக்கள் வெளிப்படையாக
ராகுல் காந்தியை விட இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தகுதி அதிகமாக மம்தா பானர்ஜிக்கு தான் இருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரத்பவார், இன்னொரு பக்கம் கெஜ்ரிவால், எல்லோரும் காங்கிரஸிடமிருந்து கொஞ்சம் சற்று தள்ளி நிற்கிறார்கள். காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்திய அளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான். ஆகவே யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு திமுகவை விட்டுவிட்டு தாவேகா பக்கம் போனால் கூடுதல் சீட்டுகள் கிடைக்கலாம். ஆனால் கன்வெர்டபிலிட்டி ஆஃப் விக்டரி அது குறித்த சந்தேகமும் இருந்தது. 70 சீட்டு வாங்கி 7-8 சீட்டு ஜெயிக்கிறதா, இல்லை இவங்க கொடுக்குற அந்த 3 சீட்டு எக்ஸ்ட்ரா அதை வாங்கிக்கிட்டு பழையபடி 18 வந்தால் கூட அவங்களுக்கு அதிகம்தான், பர்சன்டேஜும் அதிகம்தான். ஒரு ராஜ்யசபா வேறு இப்போ கொடுக்குறாங்க, அதுவும் ஒரு லாபம்தான். இப்போ அடுத்த தடவை இப்போ இந்த கூட்டணியில் இவ்வளவு ரப்சர் பண்ணாமல் காங்கிரஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா ஈவன் நெக்ஸ்ட் டைம் கூட டிஎம்கே கொடுக்கும், அந்த வாய்ப்பு கூட இருக்குது. ஆகவே கடைசியாக வேறு வழியின்றி திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் தொடர்ந்து பயணிப்பது தான் எல்லா வகையிலும் காங்கிரஸுக்கு நல்லது என்கிற சிந்தனை. அது தவிர திருமதி சோனியா காந்தியினுடைய தலையீடு அதுதான் மிக முக்கியமாக இருந்தது. ராகுல் காந்திக்கு இதில் முழுமையான விருப்பம் இல்லை என்றாலும் கூட திருமதி சோனியா காந்தி கார்கேவனுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு திரு ப. சிதம்பரம் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் கார்கே மற்ற தலைவர்களிடம் பிரீஃப் செய்கிறார், ராகுல் காந்தியிடமும் சோனியா காந்தியிடமும். ஆகவே இந்த முறை அந்த முடிவை எடுத்து விட்டார்கள். இதில் இறுதி வெற்றி யார் கை ஓங்கியது, யாருக்கு வெற்றி என்று கேட்டால் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறைக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நான் இதை பார்க்கிறேன். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராகுல் காந்தியோட இப்போதைக்கு இணக்கமாக இருக்கிற கட்சி அப்படின்னா திமுக மட்டும்தான். அப்படிங்கும்போது எதற்காக ராகுல் காந்தி அவர்கள் திமுக மீதோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் மீதோ ஒரு மனக்கசப்போடு இருக்கிறார் சார்? அதற்கு காரணங்கள் உண்டு. திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது இந்த ஆட்சியில் பங்கு கிடைக்காத கதையை விடுங்கள். போன முறை ஆட்சியில் பங்கு கிடைக்கவில்லை, இந்த ஒரு பங்கு கேட்டார்கள். ஆட்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் லாபங்கள் அத்தனையும் அனுபவித்த கட்சி திமுக தான். திமுக எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் தான் நன்றாக உண்டு கொழுத்தார்களே தவிர காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த காரியமும் இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் நடக்கவில்லை என்று பல நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் டெல்லியில் புகார் சொன்னார்கள். இது ஒரு காரணம். இரண்டாவது, நான் கேள்விப்பட்டது காங்கிரஸ் கட்சி கடந்த சில ஆண்டுகளாக வெவ்வேறு மாநில சட்டசபை தேர்தல்களை எதிர்நோக்கியது. ஒரு சட்டசபை தேர்தலை ஒரு மாநில அளவில் எதிர்நோக்குவது பெரிய நிதி பிரச்சனை உண்டு, பெரும் நிதி செலவு ஏற்படும். சில 100 கோடி ரூபாய் ஒரு கட்சிக்கு செலவு ஏற்படும். அப்படி செலவு ஏற்பட்டு சில தேர்தல்களை காங்கிரஸ் கட்சி சந்தித்த போது திமுக எந்த உதவிக்கரமும் நீட்டவில்லை என்று ராகுல் காந்தி அதிருப்தி அடைந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே ராகுல் காந்தியினுடைய அதிருப்திக்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்தன என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல். ராகுல் காந்திக்கு இந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கும்போது எதற்காக சோனியா காந்தி அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வேண்டும் அப்படின்ற இடத்துல பிடிவாதமா இருந்திருக்காங்க? இன்னும் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வரப்போகிறது. அதற்குள் பல அரசியல் மாற்றங்கள் நிகழலாம். அப்படி இருக்கும்போது இங்கிருந்து அதிகமாக எம்பிக்கள் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு புதிய பரீட்சையில் ஏன் இறங்க வேண்டும் என்பது சோனியா காந்தியின் கருத்தாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரமுகர்கள் பல பேருடன் நான் உரையாடுகிற போது தாவேகாவுடன் சேர்ந்தால் ஓட்டுகள், காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டுகள் மிக அதிகமாகும். அது வெற்றியாக எப்படி கன்வெர்ட் ஆகும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு வரும் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். ஒருவேளை வருகிற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா 20% வாக்குகளை வாங்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறவிட்டாலும் கூட ஏதோ செங்கோட்டையனோ விஜயோ ஆதவர்ஜுனாவோ இல்லை ஒரு 3-4 பேரோ 4-5 பேரோ 7-8 பேரோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் 20% வாக்குகளை பெற்றுவிட்டால் ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் தன்னுடைய முடிவை மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் விசஸ் ராகுல் காந்தி இவர்களுடைய இந்த மனக்கசப்பு முடிவுக்கு வருமா இல்ல தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரி? அதெல்லாம் தேர்தலுக்குள் சரி செய்து கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்திற்கு வருவார் என்று தான் எனக்கு சொல்லுகிறார்கள். ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் ஏறி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
ஏனென்று சொன்னால் திருமதி சோனியா காந்தி அவர்களால் பிரச்சாரத்திற்கு வர முடியாது, அவருடைய உடல்நிலை அப்படி அதற்கு இடம் தராது. திரு ராகுல் காந்தி அவர்கள் வருவார், திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் வருவார் என்றுதான் காங்கிரஸை சேர்ந்த நண்பர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தது யாருக்கு சார் பலம்? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுலேயே அவருக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படி நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை திமுக லாபம் நம்ம எடுத்துக்கலாமா சார்? இதை இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு சிறிய கட்சியையும் விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்துடன் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவோ தாவேகாவோ வலிமையடைந்து விடக்கூடாது என்ற தூரநோக்கு கண்ணோட்டத்துடன் ஒவ்வொரு சிறிய கட்சியும் எப்படியாவது அகாமடேட் செய்ய வேண்டும் என்கிற அணுகுமுறையை கடைபிடித்து அதிமுக அணியின் பக்கம் இருந்த தேமுதிகவையும் தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து ஒரு சாதுரியமாக கூட்டணியை உருவாக்கியதில் வெற்றி கண்டிருப்பவர் திரு மு.க. ஸ்டாலின் தான். அதிமுக அதிலே கோட்டை விட்டு விட்டது. இன்றைய தேதியில் பர்செப்ஷன் வைஸ் எந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று கேட்டால் திமுக கூட்டணி வலிமையாக இருப்பதை போன்ற பார்வைதான் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்களிடையே உருவாகி இருக்கிறது. அந்த பார்வையில் பிழை இருப்பதாக நாம் சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணி நாட்டை ஆளுகிற பாரதிய ஜனதா என்கிற பெரிய கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்திருந்தாலும் கூட பிற கட்சிகள் சொல்லிக் கொள்ளும்படியான கட்சியே அல்ல. பாமக வந்து உடைந்த பாமகவின் ஒரு பகுதி தான், ஒன்றுபட்ட பாமகவாக இல்லை. மாம்பழம் சின்னம் கேட்டு டாக்டர் ராமதாஸ் கடிதம் எழுதுகிறார். மகன் எனக்கு முதுகில் குத்தி விட்டான் என்கிறார். அப்பாவை மகன் குறை சொல்லுகிறார். ஆகவே அந்த சமூக மக்கள் மொத்தமாக ஓட்டு போடுவார்களா என்கிற சந்தேகம் கூட இப்போது உருவாகி இருக்கிறது. வன்னியர் சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக பாமகவுக்கு வாக்களிக்காமல் இவருக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் வேறு கட்சிக்கு கொஞ்சம் என்று போடக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகலாம். ஆகவே பர்செப்ஷன் வைஸ் ஏடிஎம்கே அலையன்ஸை விட டிஎம்கே அலையன்ஸ் தான் ஸ்ட்ராங் என்கிற பேச்சு பரவி இருக்கிறது. சார், இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்ததுனால விஜய்க்கு செக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா சார்? ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்க கூட சேர்ந்து இருந்தா அவங்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைச்சிருந்துருக்குமோ? இல்லை, காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சேர்ந்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய எழுச்சி உருவாகி இருக்கும். விஜய்க்கு பல தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் உருவாகி இருக்கும். காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியும் உயர்ந்திருக்கும். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் சூழலே மாறி இருக்கும். எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலை கூட உருவாகி இருக்கலாம் என்று நான் உட்பட 1-2 ஊடகவியலாளர்கள் கணித்திருக்கிறோம். அதாவது காங்கிரஸ் தாவேகா சேர்ந்து வேறு ஓரிரு சிறிய கட்சிகள் அந்த அணிச்சேர்க்கை ஏற்பட்டிருந்தால் திமுகவும் அதிமுகவும் இந்த 2 கட்சிகளில் ஒன்று தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்குமே தவிர 2 கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் உருவாகியிருக்கும். ஆனால் காங்கிரஸ் இறுதியில் திமுகவுடன் நிற்பது என்ற முடிவெடுத்து விட்ட காரணத்தால் தாவேகாவுக்கு கொஞ்சம் இரக்கம்தான், திமுகவின் கை ஓங்கிவிட்டது என்றுதான் பார்க்கிறேன். ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் தாவேகாவுக்கு மிக கணிசமான ஆதரவு இருக்கிறது என்பதுதான் யதார்த்த நிலை. விஜய் அவர்களுக்கு பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் இருந்தாலும் இது வந்து அவருடைய அரசியலுக்கான பாதிப்பை உண்டாக்குமா? இல்லை, பர்சனல் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனை என்பது இந்த நேரத்தில் ஏன் வருகிறது என்கிற சந்தேகமும் கூடவே சேர்ந்தே சிலருக்கு எழும். நான் அதை விரிவாக பேசுவது நாகரிகமாக இருக்காது. என்னை பொறுத்தவரை இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் கருதவில்லை. ஓரளவு சிலரிடையே அது விவாதப் பொருளாக மாறும். 1-2 அரசியல் கட்சிகள் இதை மறைமுகமாக ஐடி விங் மூலம் தூண்டி விடுவதற்கு முயற்சி செய்யலாம். இதில் கண்ணியத்தோடு கருத்து தெரிவித்தவர் திரு அண்ணாமலை என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இது குடும்ப விவகாரம். இந்த குடும்ப விவகாரத்தில் விரிவாக அலசுவது சரியாக இருக்காது. என்னை பொறுத்தவரை இது விஜய்க்கு தேர்தல் நேரத்தில் ஏற்பட்டுவிட்ட துரதிருஷ்டம் என்று நான் பார்க்கிறேன். இது பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? பாதிக்குமா பாதிக்காதா என்பதை இப்போது கூற இயலாது. இந்த நேரத்தில் அவருக்கு இது ஒரு மன உளைச்சலை நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய விவகாரம். அதே சமயத்தில் 5 ஆண்டு காலம் அமைதியாக இருந்த திருமதி விஜய் அவர்கள் இப்போது ஏன் பிரச்சனையை கிளப்புகிறார்? அப்படியானால் அவரை வேறு யாராவது இயக்குகிறார்களா என்கிற சந்தேகமும் வருகிறது. சார், அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சாரத்துக்கு என்ன போனாலுமே அவருடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது தான். அவர் எங்கேயுமே வந்து டைவெர்ட் ஆகலை. ஏன்னா ஏடிஎம்கே பற்றி பேசியோ இல்லை பிஜேபி பற்றி பேசியோ எதற்குமே வந்து அவர் டைவெர்ட் ஆகலை. அவர் வந்து ஒரு கோலை நோக்கி கரெக்டாக போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா என்னுடைய எதிரி திமுக தான், நான் திமுக ஒரு நெரேட்டிவ் அவர் தொடர்ந்து செட் செய்து கொண்டு இருக்கிறார். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்பது அவர் செட் செய்கிற நெரேட்டிவ். அது வாக்காளர்களிடம் எவ்வளவு தூரம் ஈடுபடுகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று சக்தியாக மிக வலிமையான சக்தியாக இருப்பது அதிமுக.
அதனுடைய சின்னம் இரட்டை இலை என்பது தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு சின்னம். ஆகவே இன்றைக்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு சரிவு ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த வாக்கு வங்கி என்பது ஒரு 22% நாடாளுமன்றத்திலே வாக்கு வங்கி வந்திருக்கிறது. 11% பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்திருக்கிறது. இதிலே விஜய் என்ன சேதாரத்தை ஏற்படுத்துவார் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். விஜய் எல்லா கட்சியினுடைய வாக்கு வங்கியிலும் சேதாரத்தை ஏற்படுத்தி தான் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற முடியும். ஏனென்றால் விஜய்க்கென்று இருக்கக்கூடிய ரசிகர்கள் வாக்கு மட்டும் போதாது, வேறு ஆதரவும் பெற வேண்டும். புதிய வாக்காளர்கள் ஆதரவு அவர் கணிசமாக கிடைக்கும். இப்படியெல்லாம் சேர்ந்துதான் ஒரு 15-18% வாங்குவார் என்று மதிப்பிடப்படுகிறது. ஆகவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சேதாரம் இல்லாமல் தப்பித்தால் அதிமுக 2வது இடத்தில் வலிமையாக நிற்கும். அது எவ்வளவு பெரிய சேதாரத்தையும் சந்திக்காமல் இருந்தால் நிற்கும். பெரிய சேதாரம் ஏற்படக்கூடாது. தாவேகாதான் நேரடி போட்டி என்று கூறுவதை முழுமையாக ஏற்க இயலாது. பல இடங்களில் தாவேகா கடும் போட்டியை ஏற்படுத்தி அதிமுகவுக்கு தலைவலியாக இருக்கும் என்று சொல்ல முடியும். எதை வைத்து இதை நீங்க எப்படி சொல்றீங்க சார்? வெறும் கூட்டத்தை வைத்து மட்டும் நீங்க சொல்றீங்களா சார்? கூட்டத்தை வைத்து சொல்லவில்லை. சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தியிருக்கின்றன. 1-2 யூடியூப் சேனல்கள் நடத்தியிருக்கின்றன. பென் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறது. அதிமுக தரப்பிலும் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. 1-2 தனியார் நிறுவனங்கள் அவர்களும் ஒரு சில கட்சிகளுக்காகவோ வேட்பாளர்களுக்காகவோ கருத்து கணிப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலே சில நண்பர்கள் என்னிடத்திலே தெரிவிக்கிற தகவல், எப்படி பார்த்தாலும் 15% கீழே விஜய் வாங்க மாட்டார், அதற்கு மேலே தான் வாங்குவார் என்று சொல்லுகிறார்கள். ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் முதலாக தேர்தலை சந்தித்த போது வாங்கிய சதவீதம் 8%. அதிலிருந்து 2 மடங்கு என்று சொன்னால் அது தேர்தல் களத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். பெண்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான. இளைஞர்கள் இளம் பெண்கள் வாக்குகளில் பெரும் பகுதியை அல்லது கணிசமான பகுதியை விஜய் வாங்குவார் என்று நான் நினைக்கிறேன். ஆனா திமுக சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான ஓட்டு வந்து கண்டிப்பா திமுகவுக்கு தான் போகும். ஏன்னா நாங்க பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் நிச்சயமாக திமுக குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறது. இவையெல்லாம் திமுக பெண் வாக்காளர்களை குறிவைத்து செய்திருக்கக்கூடிய காரியங்கள் தான். பெண்களை குறிவைத்து தான் நிறைய வாக்காளர்களை குறிவைத்து தான் நிறைய விஷயங்களை 3 முக்கிய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அந்த உரிமை தொகை, விடியல் பயணம், 1000 ரூபாய் உயர்கல்வி படிக்கிற மாதம் பெண்களுக்கு தருவது மாணவிகளுக்கு. இருந்தாலும் கூட வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இளம் வயதினர் விஜய்க்கும் வாக்களிக்கக்கூடிய சூழல் இந்த தேர்தலில் இருக்கும். ஏனென்றால் விஜய் அண்ணா என்று பெண்கள் கூட்டம் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் ஓட்டு போட மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்லப்போனால் படித்த உயர்தர வர்க்கத்தினர் இருக்கிறார்கள் அல்லவா, நாட்டு நடப்புகளை குறை கூறிக்கொண்டு சோசியல் மீடியாவிலே இயங்கி கொண்டு அவர்கள்தான் ஓட்டு போடுவதற்கு வழக்கமாக போவதே கிடையாது. பல பேர் போவதே கிடையாது. ஆனால் இந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த க்ரௌடை பார்த்தா, வெறித்தனமாக இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தால் அவர்கள் முதலில் சென்று வாக்களிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். கிரவுட் அப்படிங்கிறது எந்த ஆக்டருக்கும் வரக்கூடிய ஒன்று. இது அப்படி நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது என்னுடைய பார்வை. நான் அவர் வெற்றி பெற்று விடுவார், ஆட்சியை பிடித்து விடுவார், நிறைய இடங்களில் ஜெயிப்பார் என்று எதையுமே சொல்லவில்லை. குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்கை வாங்கி தன்னுடைய வலிமையை நிரூபிப்பார் என்று நான் பார்க்கிறேன். தாவேகாவை பார்த்து திமுக கொஞ்சம் அச்சப்படுகிறதோ சார்? தாவேகாவை பார்த்து திமுக அதிமுக இரண்டுமே கவலைப்படுகிறது. திமுகவும் கவலைப்பட்டுதான் பல விஷயங்களை செய்கிறது. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதில் கூட திமுக தாவேகாவை மனதில் வைத்துதான் முடிவெடுக்கிறது. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் எப்படி வேட்பாளராக்கப்பட்டார், காங்கிரஸ் கட்சி அந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது அல்லவா கிறிஸ்டோபர், அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், விஜய் அவர்கள் கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பார், விஜய்க்கு கிறிஸ்தவ சமூகத்தினுடைய வாக்குகள் கணிசமாக போகும் என்கிற காரணத்தால் தான் திமுக கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை தேர்ந்தெடுக்கிறது. அவர் அந்த பதவிக்கு தகுதியானவர், படித்தவர். ஆனால் இப்போது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தலில் கூட அளிக்கலாம், அது தெரியாது. 100 வேட்பாளர்களில் அவர் ஒரு வேட்பாளராக இருப்பார். ராஜ்யசபாவுக்கு நிறுத்துகிறோம் என்று சொல்லும்போது அந்த சமூகத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் தந்திருக்கிறோம் என்று காட்டுகிறார்கள். அதேதான் காங்கிரஸும் அந்த கிறிஸ்டோபருக்கு தருகிறது. என்ன காரணம்? அந்த வாக்கு
கிறிஸ்துவ வாக்கு விஜய் பக்கம் கணிசமாக போகும். நான் சொல்லுகிறேன், இவர்கள் 2 பேரும் இப்படி வேட்பாளர்களை நிறுத்தினாலும் கிறிஸ்துவ சமூகத்தில் ஒரு பகுதியினர் கணிசமானவர்கள் விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள். சிறுபான்மையினர் ஓட்டுகள் விஜய்க்கான ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கிறிஸ்தவர்களில் ஒரு பகுதியினரும் இஸ்லாமிய பெண்களும் விஜய்க்கு கணிசமான அளவில் வாக்களிப்பார்கள் என்று சில கருத்து கணிப்பு நண்பர்கள் கூறுகிறார்கள். ஓகே சார். அடுத்து நம்ம நிறைய திமுக பற்றின விஷயங்கள் வந்து நிறைய வெளிவந்துட்டுருக்கு. ஆனால் அதிமுக அப்படிங்கும்போது கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சார்? அதிமுக பாஜக கூட்டணி மந்தமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற மாதிரி தான் வேறு சில ஊடகவியலாளர்களும் சொல்லுகிறார்கள். அந்த நிலைக்கு போனது என்பதே அந்த அணிக்கு பலவீனம். ஒரு பக்கம் சுறுசுறுப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது, தினமும் கூட்டணி பற்றி செய்தி வந்திருக்கிறது. இங்கே எதுவுமே வரவில்லை. பியூஷ் கோயலை மதுரையிலே ஹோட்டலில் சந்தித்து பேசினார்கள். யாராவது வெளியில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பிரஸ்ல சொன்னாங்களா? திரு அமித்ஷா அவர்களை போய் திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்திக்கிறார். ஏதாவது தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் பற்றி பேசினோம் என்று சொல்லுகிறார். கூட்டணி சம்பந்தமாக அதிகாரபூர்வ பேச்சு நடத்தி ஏதாவது ஒரு போட்டோ, ஒரு பிரஸ் ரிலீஸ், ஒரு பேட்டி ஏதாவது வந்ததா? யாரும் சொல்லல, எந்த பேச்சும் நடக்கல. ஏசியமாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 18+1 பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. இப்போ நானும் அதே மாதிரி ஹேஷியமாக கேள்விப்படுகிறேன். தேமுதிக வராததுனால பாமக ஒரு 3-4 சீட் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்குறாங்களாம். அதே மாதிரி பிஜேபி ஆரம்பத்தில் 40 தொகுதிகளை கேட்டது, இப்போ 30 தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே போல குறிப்பிட்ட தொகுதிகள், ஒரு 60 தொகுதிகள் 65 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்து இந்த 65-70 தான் எங்களுக்கு 30 வேண்டும் என்று பாஜக கேட்பதாகவும் தகவல் வருகிறது. இதையெல்லாம் மறுப்பதற்கோ உறுதிப்படுத்துவதற்கோ 2 தரப்பிலும் யாரும் முன்வரவில்லை. சில தலைவர்களோடு பேசி நாம் தெரிந்து கொள்கிற தகவல்கள், 2ஆம் கட்ட தலைவர்களிடம் பேசி நாம் தெரிந்து கொள்கிற தகவல்கள். ஆனால் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அப்படியே மந்த நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் கூறுவது அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் பலரிடையே தோற்றுவித்திருக்கிறது. இந்த தொகுதி பத்தின பேச்சுவார்த்தையால் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறாரோ, அதனால கூட இது அமைதியா இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குமோ சார்? இல்ல, தேர்தல் தேதி அறிவிக்காத காரணத்தால் நாங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சாக்கை சொல்லுகிறார்கள். தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் கூட்டணியை இறுதி செய்வார்களா? இது என்ன விசித்திரமான வாதமாக இருக்கிறது? கூட்டணியை இறுதி செய்து அவர்களெல்லாம் அடுத்தது கட்டத்துக்கு முதல்ல வந்து நம்பர் முடிவு பண்ணணும். அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ், அது மிக முக்கியமான வேலை. இப்போ திமுக கூட்டணியில் அதை இன்னும் அடுத்த 2 நாளில் தொடங்க போகிறாங்க. இன்னும் 2 நாளில் இதை முடிச்சிருவாங்க. யாரை விசிகாவுக்கு எவ்வளோ, மீதி இருக்காவுக்குள்ள எவ்வளோன்னு முடிச்சிருவாங்க. 2 நாளில் முடிச்சுட்டு 2-3 நாளில் நான் கேள்விப்படுத்து புதன்கிழமைக்குள் முடித்து விடுவார்கள் என்று கேள்விப்படுகிறேன். செவ்வாய் புதன்கிழமைக்குள். அதன் பிறகு எந்தெந்த தொகுதிகள் என்கிற அது ஒரு ப்ராசஸ். அது அவ்வளோ ஈஸியாக முடியாது. ஏன்னா இவங்க சில தொகுதிகளை திமுக மாற்றணும்னு நினைக்கிறது. அதிருப்தி வேட்பாளர்களை மாற்ற வேண்டும். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தொகுதிகளையும் சில தொகுதிகளை வாங்கி கொண்டு வேறு தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. அதிமுகவில் இன்னும் நம்பரே முடிவாகலை. நம்பர் முடிவான பிறகு அந்த என்னென்ன தொகுதிகள் யார் யாருக்குன்னு ஒதுக்குற விஷயம், அதுக்கு பிறகுதான் வேட்பாளர். ஸோ ஏடிஎம்கே பின்தங்கி இருக்கிறது தேர்தல் பணிகளில். இந்த மாதிரியான பணிகளில் பின்தங்கி இருக்கிறது. திமுக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏற்கனவே ஒரு பர்செப்ஷன் இருக்கிறது, திமுக வலிமையா இருக்கு, அதிமுக அதுக்கு ஈடான வலிமையோடு இல்லை என்று. ஆகவே பர்செப்ஷனை மாற்றுவதற்காகவாவது அதிமுக வேகம் எடுக்க வேண்டும். அது பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த பர்செப்ஷனால தாவேக்கா முன்னுக்கு வர வாய்ப்பு உண்டா சார்? தாவேக்கா இன்னும் அவங்க இன்னும் இதுக்கே வரல. வேட்புமனு வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டாங்களே தவிர அதை கமிட்டி போட்டு ஸ்க்ரூட்டனி பண்ணி விஜய் கிட்ட கொடுக்குறது யார் கொடுக்க போகிறாங்க, அதை அந்த குழு எதுவும் அறிவிச்சுதா ஒன்றும் தெரில. தேர்தல் அறிக்கைக்குன்னு ஏதோ ஒன்று போட்டாங்க. தாவேக்கா இருக்கிறதுல மோசம். ஃபர்ஸ்ட் திமுக, 2வது அதிமுக, 3வது தான் தாவேக்கா. அதாவது இந்த பணிகள் தாவேக்கா என்ன நடக்குதுன்னா, விஜய் வெளியே வர்ற அன்னைக்கு ஒரு எழுச்சி இருக்கு, அவருக்கு லைவ் கவரேஜ் கிடைக்குது. அந்த லைவ் கவரேஜ் அவருக்கு பெரிய சப்போர்ட்டு. அதுக்கு பிறகு அந்த கட்சி ஒரு தீவிரமாக இயங்குவது இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. ஓகே சார். அடுத்து அமித்ஷா அவர்கள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலை அப்படிங்கிறதே நிறைய விமர்சனம் போயிட்டுருக்கு. இது அவருக்கு நெருடலாக இருக்குமோ சார்? அப்படி இல்லை. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று திரும்ப திரும்ப கூறுகிற காரணத்தால்
கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா எதிர்பார்க்கிறதோ என்கிற கருத்து வலுப்பெற்று வருகிறது. ஓகே. அதை திமுக தூண்டி விட்டு கொண்டிருக்கிறது. இயல்பாகவே அது செய்யும், எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யும். ஒரு கூட்டணியில் கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதை ஊதி பெரிதாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி ஒருவேளை வெற்றி பெறும் பட்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் மாற்றம் இருக்காது. முதலில் அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. நிறைய பேர் திருமாவளவன், ஜோதிமதி இவர்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு நடந்தது தான் நாளைக்கு எடப்பாடி அவர்களுக்கும் நடக்க வாய்ப்புண்டு அப்படின்லாம் பேசுறாங்க சார். இல்லை, நான் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு தொடர் விமர்சனத்தின் ஒரு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன். ஓகே. திரு நிதிஷ்குமார் பீகார் அரசியலில் இயங்க அவர் வயது, உடல்நிலை இதையெல்லாம் காரணமாக வைத்து நகர்கிறாரா, அவருடைய மகனை ப்ரமோட் செய்வதற்கு பண்ணுகிறாரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பிஜேபி அவரை ஏதோ கழுத்து பிடிச்சி வெளியே அனுப்பியதை போல இங்கே ஒரு தோற்றத்தை சித்தரிக்கிறார்கள். அந்த பொதுவாகவே பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இது பற்றிய முழு விவரங்கள் இல்லாமல் நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. இங்கே அதிமுக ஒருவேளை வெற்றி பெறுமானால் திரு எடப்பாடி முதல்வராக இருக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா சொல்ல முடியாது. அதிமுகவின் பெரும்பகுதியினர் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் இருக்கிறார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதில் மாற்றமில்லை. அதிமுக வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக இந்த கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். அதை நாம் இப்போது கூற முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது, எதிர்க்கட்சியாக வலிமையான எதிர்க்கட்சியாக உருவெடுக்கிறதா அல்லது ஆளுங்கட்சியாகவே ஒருவேளை வந்து விடுகிறதா என்பதையெல்லாம் பொறுத்து தான் சொல்ல முடியும். ஆனால் சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எதிர்க்கட்சியாகத்தான் அதிமுக வரும், அதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படி எதிர்க்கட்சியாகத்தான் வரப்போகிறது என்றால், வலிமையான எதிர்க்கட்சியாக வந்துவிட்டால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போது இருப்பதை விட வலிமை குறைந்த நிலைக்கு தள்ளப்படுமானால் திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க வேண்டிய சூழல் உருவாகும். அதன் பிறகு பாஜக உறவு தொடர்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே சார். அடுத்து தமிழகத்தில் கவர்னர் பேசுபொருளாக மாறினாங்க அப்படின்னா அது RN ரவி அவர்கள் தான். அவர் மேற்கு வங்கம் மாற்றப்பட்டது மம்தா அவர்கள் நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. இதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சார், ட்வீட் போட்டிருக்காங்க. உண்மையாக அப்படி சூழ்ச்சி இருக்குமா சார்? நான் அப்படி பார்க்கவில்லை. மம்தா பானர்ஜி தன் விருப்பம் போல தன்னுடைய மாநிலத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அங்கே ஊடுருவல்காரர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை கவனிக்க மறுக்கிறார். ஆகவே இதை மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் இவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி யாருடைய இதற்கும் கட்டுப்படாத ஒரு போக்கில் செயல்படக்கூடியவர். தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக திரு RN ரவி அவர்கள் பொறுப்புணர்வுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொண்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆளுநருக்குரிய அதிகாரங்களை அவர்கள் பயன்படுத்த தொடங்கினால் ஆட்சியாளர்களுக்கு எரிச்சல் வருகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர்களுக்கு எரிச்சல் வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பல்கலைக்கழகங்களிலே தகுதியானவர்கள் தான் துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுத்தபோது அன்றைய அதிமுக ஆட்சிக்கு அது வேப்பங்காயாக கசந்தது. அதே போலதான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் திரு RN ரவி அவர்களுடைய ஒரு நேர்மையான செயல்பாடு அல்லது கண்டிப்பான செயல்பாடு திமுகவுக்கு உறுத்தலாக இருந்தது. ஆகவே அவர் மீது என்னென்ன குற்றங்களை கண்டுபிடிக்க முடியுமோ அதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தன்னைத்தானே பாராட்டி எழுதி கொடுத்த உரையை கவர்னர் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சில பகுதிகளை வாசிக்க முடியாது என்று சட்டசபைக்கு வருவதற்கு முன்பே அவர் தெரிவித்தார். அந்த உண்மையை மறைத்தார்கள். ஆகவே RN ரவி அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் சூழ்ச்சி செய்வதற்காக மேற்கு வங்கத்திற்கு அனுப்பப்படுகிறார் என்று கூறுகிற குற்றச்சாட்டு நிராகரிக்கத்தக்கது என்று நான் பார்க்கிறேன். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. மேலும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.